வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.2ல ஃபர்ஸ்ட் ரோமனில் தேர்ட் கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் கேட்டிருக்காங்க. கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் கண்டுபிடிக்க ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. ஃபுல் டேர்ம்லையும் 3 காமனாக இருக்குது. ஸோ 3 காமனாக எடுத்துருங்க. எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 2x cube minus 4x square and minus 8x. இதுதான் உங்களுக்கு என்னது? f of x. g of x. g of xல இந்த டைமில் 2 காமனாக இருக்குது எல்லாத்துலேயும். ஸோ 2வை காமனாக எடுத்திருக்கோம். x பவர் 4 ப்ளஸ் 7x cube ப்ளஸ் 4x square மைனஸ் 4xன்னு வரும். இப்போ f of x, g of x எடுத்தாச்சு. ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இதில் எது பிக்கஸ்ட்டாக இருக்குது? g of x தான் பிக்கஸ்ட் நம்பராக இருக்குது. ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணணும்? லாங் டிவிஷன் மெத்தடில் உள்ளே போடணும். இதை என்ன பண்ணணும்? ஸ்மாலஸ்ட் நம்பரை வெளியில் போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிவைஸ் பண்ண போகிறோம். எழுதிக்கோங்க. 2x4 ப்ளஸ் 7x cube ப்ளஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 4xன்னு எழுதிக்கோங்க. எதால் டிவைட் பண்ண போகிறோம்? எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 2x cube மைனஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 8x. இப்போ பண்ணும்போது 2வால் மல்டிப்ளை பண்ணால் தான் 2x4 வரும். அப்போ 2வால் ஃபுல் டேர்மே நம்ம மல்டிப்ளை பண்ணோம். இப்போ 2x4 ப்ளஸ் 4x cube மைனஸ் 8x ஸ்கொயர் தென் என்னது? மைனஸ் 16x. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? சைன் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும். 2x4ம் மைனஸ் 2x4ம் கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 3x கியூப் வரும் ப்ளஸ் 12x ஸ்கொயர் தென் ப்ளஸ் 12x. இப்போது இது டிவைசரை விட இது ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆயிடுச்சு. ஸோ இதால் இனி அந்த டிவைசராக போட்ட நம்பரை நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 3 காமன் எடுத்துக்கோங்க. எக்ஸ் கியூப் ப்ளஸ் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4x. இப்போது இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிவைசராக யூஸ் பண்ண போகிறோம். இந்த 3 நம்ம கணக்கில் எடுத்துக்கக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள்? எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 2x கியூப் மைனஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 8x. இதை எழுதிக்கோங்க. நம்ம டிவைசராக எதை யூஸ் பண்ணணும்? முன்னாடி ஸ்டெப்பில் ரிமைண்டர் தான் டிவைசராக யூஸ் பண்ணணும். எக்ஸ் கியூப் ப்ளஸ் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4x. இந்த 3 நம்ம எடுத்துக்கக்கூடாது. சரிங்களா? இப்போது மல்டிப்ளை பண்ண போகிறோம். எக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு என்ன வரும்? எக்ஸ் பவர் 4 வரும். ஸோ எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 4x கியூப் ப்ளஸ் 4x ஸ்கொயர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் சைன் எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணோம். சைன் சேஞ்ச் பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணால் எக்ஸ் பவர் 4 கேன்சல் ஆயிரும். இது மைனஸ் 2x கியூப் மைனஸ் 8x ஸ்கொயர் மைனஸ் 8xன்னு வரும். இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸ் கியூப் வரணும். மைனஸ் 2x கியூப் வரணும் அப்படின்னா எதால் மல்டிப்ளை பண்ணணும்? மைனஸ் 2வால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மைனஸ் 2x கியூப் வந்துடும். ஸோ எதால் மல்டிப்ளை பண்ண போகிறோம்? மைனஸ் 2வால். மைனஸ் 2வால் ஃபுல் டேர்மே மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2x கியூப் மைனஸ் 8x ஸ்கொயர் மைனஸ் 8x. ஸோ நெக்ஸ்ட்டு சைன் சேஞ்ச் பண்ணுங்கள். சைன் சேஞ்ச் பண்ணால் எல்லா டேர்மும் உங்களுக்கு என்னவாயிரும்? கேன்சல் ஆயிரும். ஆன்சர் 0. இதுதான் உங்களுக்கு என்னது? ரிமைண்டர். நமக்கு எந்த ஸ்டெப்பில் ரிமைண்டர் 0 வருதோ அந்த டிவைசர் தான் உங்களோட கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். சரிங்களா? அப்போது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் உங்களுக்கு என்னது? எக்ஸ் கியூப் ப்ளஸ் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4x. இதுக்கு அடுத்து ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம். மூணு டேர்ம்லையும் ஒரு எக்ஸ் காமனாக இருக்குது. அப்போது எக்ஸ் காமன் எடுத்தால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4. இதுதான் உங்களுக்கு என்னது? கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். இப்போ நீங்கள் நினைக்கலாம், இந்த 3க்கும் 2க்கும் எதுக்கு எடுக்கலன்ட்டு. 3க்கும் 2க்கும் நம்ம என்னது? காமன் டிவைசர் உங்களுக்கு என்னது? 1 தானே. ஸோ
3க்கும் 2க்கும் என்னது 1. ஸோ அந்த 1 வந்து அதில் போட்டாலும் 1 போடாட்டிக்கும் 1. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.